ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இன்றைக்கி பஞ்சமி. நிறைஞ்ச பஞ்சமி இருக்குது. நேற்று போட்ட வீடியோலேயே பஞ்சமி எப்போ தொடங்குது, எப்போ வரைக்கும் முடியுது, எல்லா இன்ஃபர்மேஷனும் நேற்று போட்ட வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பஞ்சமி டைமிங்ஸ் தெரிலனா அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் அதில் தெளிவாக சொல்லியிருக்கு. முக்கியமான விஷயங்களெல்லாம் நேற்று போட்ட வீடியோவில் சொன்னது. நிறைய பேர் என்னோடய வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்டிருக்கீங்க. அதாவது அது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்யணுங்கிறது நான் வீடியோவில் நேற்று சொல்லியிருந்தேன். அது திருப்பியுமே அந்த நேரத்தில் மட்டும்தான் செய்யணுமா, வேறு நேரத்தில் செய்யக்கூடாதா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த ப்ரொசீஜர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும்தாங்க செய்யணும். ஏன்னா அது அவ்வளோ பவர்ஃபுல். மற்ற நேரங்களில் சொல்கிறதா இருந்தால் நான் அந்த டைம்லேயே பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் இது வந்துட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்யணும் அப்படிங்கிறது சொன்னனால தான் அந்த டைமில் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்குங்க. அதாவது பஞ்சமி விட்டவங்க வேறு என்ன கிழமையில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அது ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொன்னது கண்டிப்பாக அது நடக்கும். நிறைய பேத்துக்கு மிராக்கள் நடந்திருக்கிறதுல. அதனால் தான் அது நம்ம கொடுத்துருக்கிறது. சரிங்களா? அதனால் அவசியம் வந்து அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம சொல்லியிருக்கிற ஒரு மெத்தட் என்னென்னா, அசால்ட்டாக நீங்கள் பண்ணலாம். ரிலாக்ஸ்டாக ஏதாவது எமர்ஜென்சியாக டக்குன்னு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் மெத்தட். இது வந்து லக்ஷ்மி பஞ்சமின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி பஞ்சமி வராகிக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. அன்னைகள் எல்லாத்துக்குமே சக்திகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த லக்ஷ்மி பஞ்சமியில். அதனால் நீங்கள் எந்த தெய்வத்தில் எந்த விஷயம் கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற சில ஐதீகம் வந்திருக்கு. அதாவது அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த சீக்கிரம் அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய சூட்சமமான முறைகளை ஏகப்பட்ட விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு போவோம், வேண்டுதல் வைப்போம், இல்லை நமக்கு தெரிஞ்ச ஏதாவது முறைகள் செய்வோம். அப்போல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான முறைகள் நிறைய தாந்திரிக ரீதியாக டெக்னிக்காக வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற முறைக்கு ஒரு சில பொருட்கள் வந்து வேணும். இது எப்படின்னா, இதை நீங்கள் செஞ்சு வச்சாலே நிறைய விஷயங்கள் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று, எதை நினச்சி அதை பண்ணுறீங்களோ அந்த பொருள் உங்கள் வசமாகும். அது ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், ஒரு காரியமாக இருக்கலாம். எது வந்து நீங்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறீங்களோ அது உங்கள் வசமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி போகிற பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போது இது வந்து செய்கிறதுக்கு சில சூட்சமங்கள் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு நம்ம இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறோன்னா, காணிக்க முடிஞ்சு வைக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அது வேறு மாதிரி ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சாதாரண நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற பொருள் தான். அதை வந்துட்டு இப்படியும் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம கேட்குற விஷயம் நடக்கிறக்கும் அதோட சேர்த்த சில மந்திரங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, நம் வசமாகறக்கு எதெல்லாம் உங்கள் வசமாகணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்கணும், எதெல்லாம் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்துட்டு ஓலைச்சுவடி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் இருக்குது. பட் பஞ்சமி முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதனால் இன்றைக்கே போட்டிருக்கேன் நான். நாளையிலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கும். நீங்கள் வந்து நவமூலிகை நம்பருக்கே நீங்கள் ஓலைச்சுவடி பார்க்கணுன்னு மெசேஜ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துற நம்பர் அதிலே இருக்கும். நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணிங்கனாலே அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்பாயின்மெண்ட் இருக்கும்போது சொல்லுங்கக்கான்னு கேட்குறீங்க. இருக்கும்போது தான் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். பர்சனலாக அவங்க ஃபாலோ பண்ணுறவங்களும் அந்த நம்பர் தெரிஞ்சுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி சொல்ல போகிற முக்கியமான விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, சில டெக்னிக் யூஸ் பண்ணால் நம்ம கேட்குற பொருள் நம்ம வசமாகும். அது பொருளாக இருக்கலாம், மனுஷனாக இருக்கலாம், சில கோரிக்கைகளாக கூட இருக்கலாம். அதற்கு சில முறைகள் இருக்குது. அதில் மெயினாக இந்த கொட்டைப்பாக்கு முழுசாக இருந்தாலும் சரி, இல்லை உடச்ச பாக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஊர்கள்லாம் கிடைக்கும். அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த கொட்டைப்பாக்கு தான் யூஸ் பண்ணணும். பேக்கெட் பாக்கு, இந்த ஸ்வீட்டாக இருக்கிற பேக்கெட் பாக்கெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? இன்னொன்று வெற்றிலை. இந்த வெற்றிலையும் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த வெற்றிலையில் வந்துட்டு காம்பு கிள்ளிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்கிற முறைக்கு இந்த பொருட்கள் தான் அவசியம். மாற்றாக வந்து வேறு பொருள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால், இதில் என்ன பொருள் சொல்லியிருக்கணும் அதை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கேட்குற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இதில் ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அதுதான் மெயினான விஷயமே. அதனால தான் நான் அசால்ட்டாக நீங்கள் எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலான்னு நான் சொன்னது. எந்த ரூல்ஸுமே இல்லை. என்ன சாப்பிட்டாலும் பண்ணலாம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பண்ணலாம். என்ன பண்ணுங்கள், வெத்தலை பாக்கு, ஒரு கொட்டைப்பாக்கு, ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ரூ. காசு வேணும். சரிங்களா? இந்த ரூ. காசு உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ரூ. காசை பயன்படுத்திக்கோங்க. அந்த ரூ. காசு வந்து நமக்கு வேணும். நீங்கள் இந்த காசுங்கிறது உங்கள் சௌரியம் தான். ரூ. 10 வைக்கலாம், ரூ. 101 வைக்கலாம், எவ்வளோ ரூபா வேணால் நீங்கள் வைக்கலாம். சரிங்களா? அதனால் அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொன்று விரலி மஞ்சள், 2 விரலி மஞ்சள் இருந்தால் போதும். 2 சின்ன காஞ்ச மஞ்சளாக இருந்தால் போதும். அது 2 வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு அரிசி இருந்தால் போதும். நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி இருந்தாலே போதும். இல்லைனா பச்சரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு.
சரிங்களா. ஒரு பிஞ்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அரிசி இருந்த போதும் அந்த அரிசி கொஞ்சம். இது எல்லாம் தான் முக்கியமான பொருள். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த காலத்தில் சில தாந்திரீக முறைகளை வந்து கையாண்டிருக்காங்க. அந்த முறைகளை வச்சு கேட்குற விஷயங்கள் எல்லாம் அடைய முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி நிறைய டெக்னிக் வந்து சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நான் சொல்கிற இந்த முறையும் ஒன்று. இப்போ இந்த பிக்சரில் எப்படி நம்ம சொன்ன பொருளெல்லாம் இருக்கோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒன்று வெத்தலை, ஒரு பாக்கு, ₹1 காசு, 2 விரலி மஞ்சள், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு அரிசி. இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் போட்டு நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. இதை சுற்றி வைக்கும் போதே எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை மனசார வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வைங்க. நம்ம எப்படி ₹1 காசு முடிஞ்சு வைப்போம், அந்த ₹1 காசு கூட இந்த பொருளெல்லாம் சேர்த்து நம்ம முடிஞ்சு வைக்க போகிறோம். அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை வந்துட்டு இந்த லக்ஷ்மி பஞ்சமியில் செய்கிறனால நம்ம கேட்குற விஷயம் சீக்கிரம் நடக்கும். இதெல்லாம் ஈஸியான டெக்னிக், ரூல்ஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது சில பொருட்கள் நம்ம வசமாகறதுக்கு சில மந்திரங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு 27 முறை இதை முடிஞ்சு வச்சுட்டு சொல்லுங்கள். இது வந்துட்டு நல்லா நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. இந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓம் க்ளிங் சர்வ ஜனமே சர்வ காரியம் மமவசம் வசி வசி சுவாக. என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு பொருளை வேணுமா? அந்த பொருள் உங்கள் வசமாகணுமா? அந்த பொருளை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 27 முறை சொல்லுங்கள். இல்லை ஒரு நபரா? அந்த நபரை நினச்சிட்டு 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லை ஏதாவது ஒரு விஷயமா? அந்த விஷயத்தை நினச்சிட்டு ஒரு 27 முறை சொல்லுங்கள். இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதை முடிஞ்சு வச்சுட்டுங்க. நான் சொன்ன பொருளெல்லாம் மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுட்டு இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லணும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சாலே போதும். 48 மணி நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா. 2 நாளுக்குள்ளே நீங்கள் கேட்ட விஷயம் நடக்கலாம், அல்லது நீங்கள் கேட்ட பொருள் உங்களுக்கு கிடைக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களை தேடி வந்து உங்கள் வசமாகும், உங்களோடது அது ஆகும் அப்படிங்கிறதான் இதோட விஷயமே. அதனால் இதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இல்லை அவசரமாக முக்கியமான விஷயம் நடக்கணும்னு நினச்சப்பெல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பஞ்சமியில் செய்கிறது ரொம்ப நல்லது. எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். பட் ஒரு வாட்டி இப்படி நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா அந்த பொருள் நீங்கள் கேட்ட விஷயம் நடந்துருச்சுன்னு வைங்களேன், அதை கொண்டு போய் தண்ணியில் போடணும். அதில் நீங்கள் காசு வச்சுருப்பீங்க, அந்த காசோடு தான் போடணும். சரிங்களா. சில பேர் அதில் நம்ம ₹101 வச்சுருப்போம், நிறைய காசு இருக்கும், அப்போ அந்த காசை எடுத்துக்கலாமா அப்படின்னு டவுட் வரும். நீங்கள் எத்தனை ரூபா வச்சிங்களோ அந்த காசோட தண்ணியில் போடணும். ஓடுற தண்ணியில் இல்லை கிணத்துல, ஆறு, குளம், இப்படி தண்ணீரில் அதை போட்டுறணும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. வேறு ஏதாவது புது விஷயத்துக்கு பண்ணணுன்னா நீங்கள் புதுசாக எல்லாத்தையும் எடுத்து இதே மாதிரி பண்ணி உங்களால் முடிஞ்ச ஒரு காசு ₹1 காசை வச்சு அதே மாதிரி பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி டெக்னிக். ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் அடைய வேண்டாம். இதை செஞ்சாலே போதும், ஈஸியாக அடைஞ்சிட்டு போயிடலாம். அவ்வளோதாங்க. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.